தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடன் வாங்காமல் இருப்பது எப்படி, கடன் இல்லாமல் வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்தோம். பிறகு தெய்வீக சுகத்தோடு கூட வாழ பழகுங்கள் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை 4 பாகங்களாக பிரித்து அதையும் நாம் தியானம் செய்தோம். நம்ம எல்லோருக்கும் அது மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது தெய்வீக பாதுகாப்போடு கூடவும் வாழ பழகுங்கள் என்ற தலைப்பிலே கடந்த முறை நான் உங்களுக்கு ஒரு பாகம் 1 என்றும் சொல்லலாம், அல்லது முகவுரை என்றும் சொல்லலாம். அந்த முகவுரையை நான் உங்களுக்கு கொடுத்து கடைசியாக முடிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 66வது அதிகாரம் 9வது வசனத்தில தேவனுடைய வார்த்தையை பேசி முடித்தேன். அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார் என்று நாம் பார்த்தோம். இந்த வார்த்தையில நம்ம உறுதியோட கூட இருக்கணும். என்னுடைய ஆசை அல்லது விருப்பம் அல்லது எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே, கணவன் மனைவியாக இணைவதற்கு முன்பாகவே அந்த ஆண் மகனும் அந்த பெண் பிள்ளையும் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் நன்கு புரிந்து நம்புகிறவர்களாகவும் விசுவாசிக்கிறவர்களாகவும் இருந்து திருமண வாழ்க்கைக்குள்ளே, அந்த பந்தத்திற்குள்ளே நுழைவார்கள் என்று சொன்னால், அவர்களை போல ஒரு சிறப்பான தம்பதிகளாகவும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாகவும் இருக்கும் என்பதுல எனக்கு எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதையெல்லாம் வாழ்க்கையில நம்ம விசுவாசித்து அப்பியாசப்படுத்துவதை பார்க்கிலும், திருமணம் ஆவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள், இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் அதன் மேல் அவர்கள் கட்டப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னால் கான்பிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அந்த நம்பிக்கையோடு கூட அவங்க திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லாமே சர்வசாதாரணமா நடந்துரும். அதாவது தேவன் அவர்களை பொறுப்பெடுக்கிறாரு. ஏன்னா அவர் தான் அவங்களுக்கு தலைவரா இருக்கணும். முதல்ல கணவன் மனைவிக்கு தலையாகவோ, மனைவி கணவனுக்கு தலையாகவோ இருப்பதெல்லாம் ஒரு டாமினேஷன் கேரக்டர் மாதிரி வந்துடும். 2 பேருமே விட்டு கொடுத்து குடும்பத்தை நல்லா சந்தோஷமா நடத்தணும்னு சொன்னா அவர்களுடைய இறைவனை தலைவராக வைத்து அவருடைய உபதேசங்களை தலைமையகமாக, அதாவது முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் குடும்பத்தை ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால் எல்லாமே அவர்களுக்கு சர்வசாதாரணமாக, சந்தோஷமாக, அற்புதங்கள், அதிசயங்கள், எல்லாமே சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே சர்வசாதாரணமா அவங்களுடைய குடும்பத்துல நடக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம். அது அப்படிதான் நான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே பழித்தது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அபியாசப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷம். அதன்படி பார்க்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகத்திற்கு நேராக கடந்து செல்லலாம் என்று இருக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து பிறகு இறைவனுடைய உரையை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் அதிகாரம் 30 1, 2. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். வசனம் 2. அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, அதாவது புருஷன் மனைவி மேல கோபம் கொள்றாரு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றார். இந்த 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 யாக்கோபுடைய இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆம்பளை, நான் தான் இந்த ஆம்பளை சிங்கம், நான் தான் உனக்கு பிள்ளைய கொடுத்திருக்கிறேன் அப்படிலாம் நினைக்கிறாங்க. நீங்க ஆம்பளை சிங்கமாக இருந்தாலும் சரி, பெண் சிங்கமாக இருந்தாலும் சரி, என்ன சொல்றாரு பாருங்க யாக்கோபு இங்க,
நான் தேவனா உன் கர்ப்பத்தை நானா உன்னுடைய கர்ப்பத்தை அடைத்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, தேவன்கிட்ட கேளம்மா குழந்தை வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கிற நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நானும் உன்னை போல ஒரு சாதாரண கருவி அவருடைய கையில அப்படின்றாருங்க. இந்த இந்த அறிவு தான் நமக்கு வேணும். அப்படி இருந்துச்சு சொன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ண மாட்டோம் கேட்டீங்கன்னா, ஈவன் ராகேல் கூட சொல்றேன். அந்த அம்மா வந்துட்டு புருஷன் மேல வந்துட்டு கோபிச்சிருக்கணும்னு அவசியமே இல்ல. இது ஒரு பெரிய கதைங்க இது. அவருக்கு வந்து 2 மனைவி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலைக்காரிகளையும் அவருக்கு வந்துட்டு மனைவி போல அவருக்கு அவருடைய மாமனார் கொடுத்து அனுப்பினாரு. அதெல்லாம் நமக்கு வேண்டாம் இப்ப. என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகேல் வந்துட்டு திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டு மாமா வீட்டுக்கு போறாரு, கேட்கிறாரு. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு அக்காக்காரிய வந்துட்டு லாபான் வந்துட்டு அதாவது சொல்லலாம் இப்படி சொல்லலாம் திருட்டு கல்யாணம்னு சொல்லிட்டு பாவம் மாப்பிள்ளைக்கு மறைச்சு திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு. எப்படி பொண்ணு பார்க்கலையா எல்லாம் கேட்டிருப்பீங்க, நினைக்கலாம் தோணலாம். அதனால வந்து அந்த காலத்துல சம்பிரதாயத்தின்படி முக்காடு போட்டுக் கொள்வாங்க, முகத்தை மூடிக்கொள்வாங்க. திருமணம் முடிந்து அந்த முதல் இரவு என்று சொல்லப்படுகிற அந்த நேரத்துல தான் அந்த முக்காடு வந்து அகற்றப்படும். தன் கணவன் அப்பொழுதுதான் அவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அந்த காலத்துல இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சமூகங்கள் நடந்தது. நன்கு பைபிளை படிக்கிறவங்களுக்கு அந்த கதைலாம் நல்லா புரியும். நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. ஆனா இந்த இடத்துல யாக்கோபு எவ்வளவு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. நான் தேவனா அப்படின்னா, நான் இல்லம்மா உனக்கு பிள்ளைய கொடுக்கிறவரு, நான் உன்னுடைய புருஷன் அவ்வளவுதான். நம்ம 2 பேரும் மூலியமா கருவை உண்டு பண்ண போகிறது தேவன் என்ற ஒரு கான்பிடென்ட்ட அந்த இடத்துல அவர் வந்துட்டு அழுத்தம் திருத்தமா சொல்றாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கான்பிடென்ட் வந்துச்சு சொன்னா வீட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்கு. சில இடத்துல குழந்தை பிறக்கலைன்னா உடனே என்ன பண்றாங்க, கணவன் மேல வந்துட்டு மனைவி வந்துட்டு சந்தேகப்படுறது, அவர் ஆண்மை உள்ளவரா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கெல்லாம் பைபிள் இடமே இல்லைங்க. இது இது இப்படிப்பட்ட சந்தேகத்துக்கு பைபிள்ல இடமே இல்லை. சங்கீதம் 127:4 பாருங்க, ஒரு அருமையான ஒரு வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்ப்பத்தின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அருமையான ஒரு ஃப்ரூட் பிளெஸ்ஸிங். ஏதோ பிள்ளைகள் பிள்ளைகள் ஒண்ணும் இல்ல, பிள்ளைகள் புளூரல்ல சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் எப்பவுமே கொஞ்சம் கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துறது இல்லை. எல்லாமே மினிமம் ஸ்டார்ட் ஃப்ரம் 2. குறைந்தது ரெட்டத்தனையான ஆசீர்வாதம், அதிகபட்சம் நூறத்தனையான ஆசீர்வாதம். இது ரெண்டுமே நான் நம்புவேன், நான் விசுவாசிப்பேன். இது எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில இறைவன் வந்துட்டு கொடுத்து சந்தோஷப்படுத்திருக்கார். என்னுடைய சாட்சியெல்லாம் சொல்லணும்னா அது ஒரு தனி ஒரு எபிசோட் தான் ரெடி பண்ணி தரணும். தேவனுடைய நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். ஆகவே பாருங்க, இறைவன் சொல்றாரு யாத்திராகம புஸ்தகம் 23:26 கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. நம்ம பாருங்க, தேவனுடைய பாதுகாப்போடு கூட வாழ பழகுங்கள். அப்ப நான் சொன்ன நம்ம ஆரம்பிக்கிறதே வந்துட்டு வயிற்றுல குழந்தைய விட்டுட்டு பண்றாரு பாருங்க, அதுல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்தோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66:9 இருந்து நம்ம பார்த்தோம். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவித்தை தடுப்பேனோ. அங்க குழந்தையில இருந்து ஆரம்பிச்சலான்னு, அதாவது குழந்தையில இருந்து நம்ம குழந்தைகளா நம்ம இந்த உலகத்துல பிரவேசிக்கிற அந்த நொடி பொழுதிலிருந்து, தாயின் வயிற்றுல கருவாக உருவாகிற அந்த நொடி பொழுதிலிருந்து கண்களை மூடுகிறோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய பாதுகாப்பு நம்மை எப்படியெல்லாம் சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. உலகத்துல பாருங்க, பாதுகாப்புன்னு சொன்னா ஒரு அரசாங்கம் எடுத்தீங்களேன், ஒரு மந்திரி இருக்கிறாங்கன்னா உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்களுக்கு வந்துட்டு 7 அடுக்கு பாதுகாப்பு எல்லாம் சொல்றாங்க. விமான நிலையத்திலாம் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம்லாம் வந்ததுன்னா பாதுகாப்பை கருதி 7 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா மாதிரி அப்பப்போ டிவில வந்து எல்லாம் காட்டுவாங்க. அவங்க சும்மா ஒரு நாம்கே வாஸ்ட்டு நேம் சேக் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஷூட் பண்ணிட்டு ஒரு 20-30 போலீஸ் எல்லாம் வந்துட்டு செக் பண்ற போல பண்ணிட்டு அதையே திரும்ப ரிப்பீட்டடா எல்லா டிவி சேனல்லையும் வந்துடும். இப்படிப்பட்ட பாதுகாப்பு தான் அதாவது இந்த பூமியில இருக்க எல்லாமே ரியல் அப்படின்னு, நாட் ரியல். நம்ம காட் அப்படி இல்ல. நம்ம காட் வந்து ரியல் காட், நாட் ரியல் காட். இதையும் உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். தேவனை குறித்து நினைக்கும் பொழுதும் அவருடைய வார்த்தை, அவருடைய உள்ளத்திலிருந்து வருகிற அந்த அன்பு எல்லாம் வந்து எப்படி இருக்கிறீங்கன்னா, ஒரு பழம் சாப்பிடும் பொழுது, அதுவும் விசேஷமா அந்த மாம்பழம் சாப்பிடும் பொழுது நம்முடைய உள்ளத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வருதுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திராகம புஸ்தகத்துல 23:26 இதுதான் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்துல இருப்பதில்லை. உன் குடும்பத்துல மட்டும் இல்லைங்க, உன்
தேசத்தில் இருப்பதிலே சொன்னாரு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. நான் வந்து ஒவ்வொரு வசனமும் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்தடுத்த வசனம் குடுத்து முடிக்கணுன்ற மாரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு வசனத்த வச்சு 1 வருஷம் பேசலாங்க. இந்த கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் அப்படி சொல்லிட்டாரு. எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவ உலகத்துல ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி, எனக்கு தெரிஞ்சிருக்கிறபடி டெஸ்ட் டியூப் பேபிலாம் வந்துருச்சு. இது வந்துட்டு இறைவன் குடுத்திருக்கிற அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்காத அளவுக்கு இந்த மருத்துவ உலகம் என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். சொல்லிட்டே இருக்கிறேன். எவ்ரிதிங் பிகேம் லைக் அ கமர்ஷியலைஸ்டு. வர்த்தக அ வ வ வணிகமயமாக்கப்பட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் எதிலும் கமர்ஷியல். ஆமா. எதுலயுமே வந்துட்டு வந்துட்டு ஒரு ஜென்யூனா சர்வீஸ் ஓரியன்டடா இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த டெஸ்ட் டியூப் பேபிலாம் வந்துட்டு பைபிள்ல எங்கேயாவது மென்ஷன் பட்டிருக்கா? அ கர்ப்பம் விழுகிறதும், மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. என்ன அர்த்தம்? அப்படின்னா, பிள்ளையை வந்து நம்ம நிச்சயமா பெறுவோம். அந்த பிள்ளைகள் கர்த்தருக்காக நாம் பெறுகிறோம். நம்மை வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு கருவியைப் போல பயன்படுத்துகிறார். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்களும் நானும் இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ரிஃப்ளெக்ஷன் நம்ம மேல இருக்குதுங்க. அவருடைய பவர் நம்ம மேல இருக்கு, நமக்குள்ள இருக்கு. அவருடைய குளோரி நம்ம மேலயும் இருக்கு, உள்ளவும் இருக்கு. இப்படிப்பட்ட வல்லமை உள்ள, சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிற வார்த்தையை விட்டுட்டு, இன்னைக்கு உலக மக்களு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த வேதத்தை வாசித்து சர்ச்சுக்கு போறவங்க, உபதேசத்தை கேட்கிறவங்க, நியூலி மேரிட் கப்பிளுக்கு விசேஷமா நான் சொல்றேன். அவங்கள பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கும் சொல்றேன். தயவு செய்து சண்டை போடுறதெல்லாம் நிறுத்திடுங்க. சந்தேகப்படுறதையும் நிறுத்திடுங்க. தேவன் வந்துட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்று அவர் கேட்கிறார். இஸ் தேர் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ? நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். இந்த வட்டத்துக்குள்ள, இந்த நம்பிக்கைக்குள்ள, இந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொன்னா, இது போல டெஸ்ட் டியூப் பேபி என்ற அந்த அந்த மாதிரி டெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள நம்ம போகணும் அவசியம் இல்லை. பணத்தை செலவு பண்ண தேவையில்லைங்க. பணத்தை கறக்கிறதுக்காக தான் இது எல்லாமே. உங்களுக்கு வந்துட்டு விசுவாசம் இருந்தா இறைவனுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு குழந்தை உண்டாயிடும். அவிசுவாசம் இருந்தா இறைவனுடைய வார்த்தையை நீங்க நிராகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு. அவரை கனப்படுத்துவதுன்னா என்ன? அவருடைய வார்த்தையை கனப்படுத்துவது, அவருடைய வாக்குத்தத்தங்களை கனப்படுத்துவது, அவருடைய கிருபையை கனப்படுத்துவது, அவருடைய அன்பை கனப்படுத்துவது, இதையெல்லாம் நம்ம உதாசீனப்படுத்தினால் மட்டும்தான் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்ற வார்த்தையின்படி நிச்சயமா நம்ம அதுக்குள்ள வந்துடுறோங்க. எதுக்கு நமக்கு டெஸ்ட் டியூப் பேபி? நீங்க சொல்லுவீங்க சார், எங்க வீட்ல வந்து கல்யாணம் ஆயிட்டு 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. ஒரு எங்க பார்த்தாலும் எல்லாரும் எங்கள வந்துட்டு சந்தேகப்படுறாங்க. என்ன உன் புருஷன் சரியில்லையா? 2வது கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு கேட்கறாங்க. இப்படியெல்லாம் வருதுங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நான் கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. மனுஷர்களாகிய நம்ம குறித்து பார்க்கிறோம், பேசுறோம். வாட் அபௌட் அனிமல்ஸ்? அது எந்த டாக்டர் போய் பார்த்துட்டு டெஸ்ட் டியூப் பேபி எடுத்துக்கிச்சு? எந்த டாக்டருடைய கவுன்சிலிங் தேவைப்படுது அவங்களுக்கு? நம்மளாவது ஒரு குழந்தை பெத்துக்கிறோம். அதுக்கே வந்துட்டு அவ்வளோ நம்ம வந்துட்டு பிரயாசப்படுறோம், கஷ்டப்படுறோமே. அவங்கலாம் வந்து சர்வசாதாரணமா 6 மாசத்துக்கு ஒரு முறை ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துக்கு ஒரு முறை 2 குட்டி சர்வசாதாரணமா போடுது. 3 குட்டி போடுது. வாட் அபௌட் டாக்ஸ்? வாட் அபௌட் ஆல் அனிமல்ஸ்? அதனால இதெல்லாம் என்ன சொல்ல வர்றீங்கன்னா, அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதிலே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, உங்களுடைய மிருக ஜீவராசிகளுக்கு கூட அப்படின்னு சொல்றாரு. நீங்க வாசித்து பாருங்க. அதுக்கு அடுத்த வர வசனங்கள் எல்லாம் அவருடைய அன்பு அப்படி இருக்குதுங்க. அவருடைய வல்லமை அப்படிப்பட்டதுங்க. அவருடைய வார்த்தையில எல்லாமே அடங்கி இருக்கிறதுனால நம்ம அவருடைய வார்த்தைக்கு தாங்க நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால நான் அதுதான் சொன்னேன், கல்யாணம் ஆவதற்கு முன்பாகவே, கணவன் மனைவியாக இணைவதற்கு முன்பாகவே இறைவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ள நீங்க வந்துட்டு வச்சிருந்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, நிச்சயமா அந்த வார்த்தையில இருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் அபரிதமா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள என்ன மாதிரி பவர் இருக்கு தெரியுங்களா? டுனாமிஸ் பவர்னு சொல்லுவாங்க. டுனாமிஸ் பவர்னா வெடித்து சிதறும் ஒரு ஆட்டோ பாம் போல. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறாங்க. அந்த அந்த அளவுக்கு நீங்க விசுவாசத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அப்பதான் ஏசப்பா அழகா சொல்றாரு பாருங்க, உனக்கு கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்பா சமுத்திரத்துல போய் சமுத்திரத்துல போய் நடப்படுவாயாகன்னு சொன்னா அங்க போய் உட்கார்ந்துரும் அது.
அப்படிப்பட்ட ஒரு கான்பிடென்ட் வந்துட்டு நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன் எதிர்பார்க்கிறார். அப்படி வந்துச்சு சொன்னா, அவர் சொல்றது போல என்னை என்னை விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை நீ காண்பாய். ரொம்ப ஈஸிங்க. வெரி சிம்பிள். இது இது வந்து இது வந்து இட்ஸ் நாட் லைக் அ ஹார்ட் டாஸ்க். இட்ஸ் வெரி சிம்பிள் டாஸ்க். டாஸ்க் கூட கிடையாது. நம்பணும், விசுவாசிக்கணும். அவ்வளவுதான். கர்த்தரை நம்பி நம்ம வந்துட்டு இருந்தோம் சொன்னா, வீண் விரயத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்க. ஆமாங்க. கருத்தரிப்பு மையம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் புற்றீசல் போல பெருகி போச்சு. டிவில விளம்பரமும் அதிகமாயிடுச்சு. ஒரு டிவில விளம்பரம் குடுக்கணும்னா எத்தன லட்சம் செலவு பண்ணுவோம் தெரியுங்களா? அதெல்லாம் யார்ட்ட வாங்குவாங்க? உங்களுக்கு பயமுறுத்தி, எனக்கு பயமுறுத்தி, இறைவன் சொல்றாரு, "உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா" அப்படின்றாரு. ஆனா ஒரு சில விளம்பரங்கள நான் பார்க்கிறேன். "உன்னுடைய இருதயத்தை எங்களுக்கு தாங்க. கிவ் யுவர் ஹார்ட் இன் அவர் சேஃப் ஹேண்ட்ன்றாங்க." அவங்களா நமக்கு சேஃப் ஹேண்ட். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்களும் நானும் வந்துட்டு நம்முடைய இருதயத்த குடுத்துட்டு நம்முடைய வாழ்க்கைய அவர் கரத்துல ஒப்படைச்சோம்னு சொன்னா, நிச்சயமா வந்துட்டு நல்லாவே இருப்போங்க. சரி, இன்னொரு வசனத்த வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சங்கீதம் 127:4. அ இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அதே போல பார்த்தீங்கன்னா, இன்னொரு வசனம் உபாகமம் 28:4 உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியையும் ஆசீர்வதிப்பேன். உன் கர்ப்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்றாரு. இப்ப எல்லாம் உங்களுக்கு என்ன சந்தேகம் ஏதாவது இருக்கா? நீங்க மலடா இருக்க முடியுமா? உன் தேசத்திலே மலட்டு இருப்பதில்லைன்னாரு. உன் குடும்பத்தில மட்டும் இல்ல, உன் தேசத்தில எந்த குடும்பத்திலும் மலட்டு இருப்பதில்லைன்னு சொன்னவரு, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? இதுதாங்க அங்க இருக்கிற விஷயமே. அவர் சொல்லுகிறதை செய்கிறவர். செய்கிறதை மட்டுமே சொல்லுகிறவர். அவர் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. இதுதாங்க எனக்கு இறைவன ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம், இதுதான் விஷயமே. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையில தாங்க நம்ம வந்து பிள்ளைகளே பெறணும். என்னுடைய பெரிய மகன் வந்துட்டு அடிக்கடி பாடுவாரு. அ என்ன சொல்லுவாருன்னா, அ அ "தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும், என் தேவன் கைவிட மாட்டாரு." அவ்வளோ அழகா பாடுவான். ஃபாதர் பெருமான்ஸ் பாட்ட அந்த சின்ன வயசு ஒரு 5 வயசு, 6 வயசு இருக்கும்பொழுது அந்த பாட்டு பாடுவான். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். "அப்பா நாங்க உங்கள கைவிட மாட்டோம்ப்பா. ஆனா நீ பாடுறது கரெக்ட்டு தான். ஆ இறைவன் தான் உன்னை பாதுகாக்கிறார், எங்களையும் பாதுகாக்கிறார். உன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை அதுதான். அதில் அவர் பாடுவார். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரு அமெரிக்கா தேசத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அழகா ஜப்பான் தேசத்துல இருந்து இறைவன் வந்துட்டு எங்களுக்கு மருமகள கொடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து அங்க குடும்பமா வாழறாங்க. பாருங்க என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. 5 வயசுல 5ல் விளையாதது 50ல் விளையுமா என்று சொல்லுவாங்க. 5 வயது இருக்கும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, விசுவாசம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பிறந்த குழந்தையா இருக்கும் பொழுதுல இருந்தே நாங்க வந்துட்டு பிள்ளைகள வந்துட்டு சபைக்கு கூப்பிட்டு போய் நாங்க வந்துட்டு பழக்கிட்டோம். வசனத்த கேட்டு, கேட்டு, கேட்டு இன்னைக்கு பெரிய அ ஒரு விசுவாசத்தோட கூட அவங்க என்ன பண்றாங்க? உயர்ந்து இருக்கிறாங்க. "ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் பாருங்க. ஒருவேளை சில சில தாய்மார்கள் மறப்பாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும் போல தெரியுது. நெறைய பேருடைய நெறைய தாய்மார்கள் என்ன பண்ண தன் பெற்ற குழந்தைகள வந்து சிலர் என்ன பண்றாங்க, அநாத ஆசிரமத்தில கொண்டு போய் விட்டுட்டு போயிறாங்க. அந்த அந்த பால்வாடின்னு நெனைக்கிறேன். அது மாரி ஒரு இடத்துல அரசாங்கம் எடுத்து பொறுப்பெடுத்து அந்த குழந்தைகள்லாம் நடத்துறாங்க, வளர்க்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஒரு சில அ பிள்ளைகள வந்துட்டு அவஸ்தைப்படுறாங்க என்பத நமக்கு நெறைய ஆர்ஃபனேஜ் இருப்பதற்கு காரணம் கூட அதுதான். அ ஃபாதர்லெஸ், மதர்லெஸ், பேரன்ட்லெஸ் சில்ட்ரன் நெறைய பேர் இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும். ஆசிரமங்கள் இருக்கிறது. அதுக்கெல்லாம் வந்து வேலையே இல்லைங்க. நம்ம வந்துட்டு அதுதான் சொல்ல வரேன். திருமணம் ஆவதற்கு முன்பாகவே இறைவனுடைய வார்த்தைகளையும், வாக்குத்தத்தங்களையும் தன்னுடைய இருதயத்துல யாரெல்லாம் வந்துட்டு தையல் போல தைத்து வைத்து விடுகிறார்களோ, அ அவர்களுக்கு வந்து நிச்சயமா சொல்றேன், கல்யாணமாகி ஒரு சில மாதங்களிலே கரு நிற்குங்க. ஏன்னா, அ கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் ஆசீர்வாதம்.
அது எப்படி வந்துட்டு கொடுக்காம இருக்க போறாரு? அதுக்கப்புறம் அங்க கர்ப்பம் வரலன்னு சொன்னா, உடனே சந்தேகப்படுறதுக்கும் இடத்த கொடுக்க மாட்டாரு அவரு. எப்படி கர்ப்பம் வராம இருக்கும்? நான் சொல்லியும் செய்யாதிருப்பேன்னு சொல்றாரு. இந்த வாக்குத்தத்தத்தோட கூட நீங்க வந்துட்டு கணவன் மனைவியா உங்க குடும்பத்த நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்த சொல்லி, இறைவன் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரப்பா, நம்ம 2 பேரும் கை கோர்த்து நம்ம ஜெபிப்போம். நிச்சயமா நமக்கு வந்துட்டு இன்னும் ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை வரும். இறைவன் கொடுக்கிறபடி ஆண் குழந்தையோ, பெண் குழந்தையோ நம்ம அத சந்தோஷமாக நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அந்த லிவிங் கிஃப்ட்ட. அப்படின்ற கான்ஃபிடென்ட்க்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க? வந்துருவீங்க. இதுதாங்க. இது வந்துட்டு இதுதான் அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரீயானவளுக்கு ஒரு நேரத்துல அ மறந்து போகலாம், இறங்காமல் போகலாம். நான் உன்னை உருவாக்கின கர்த்தர், சிருஷ்டிகர்த்தர் உன்னை ஒரு காலத்துல உன்னை என்ன பண்ண போறதில்ல, மறக்க போறதில்ல. மாறாக உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வைத்து தாங்கப் போகிறேன், தாங்குகிறேன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது, சங்கீதம் 90 அ 90வது சங்கீதம் 1வது வசனத்துல, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். குழந்தை பிறந்ததுல இருந்து நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, ஆ வ தலைமுறை தலைமுறையாக அவர் நம்மள கைவிடப் போவதே இல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்ம மட்டும் பிள்ளைகளை பெறுவதில்ல. நம்ம பிள்ளைகளும் பிள்ளைகளை பெறுவார்கள். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல உன்னுடைய பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். இதெல்லாம் அவருடைய தீர்க்கமான ஒரு வரைபடம்ங்க. அவர் வரைஞ்சு வச்சிருக்கிறாருங்க. நான் உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன்னு சொல்றாருல்ல. அவர் வந்துட்டு என்ன பண்ண நம்ம எப்படி இந்த குழந்தைங்க வந்துட்டு பெயிண்ட்லாம் பண்ணி அழகா அம்மா அப்பாட்ட கொண்டு வந்து காட்டும். ஸ்கூல், காலேஜ்லாம் கொண்டு போய் காட்டி பிரைஸ் வாங்குவாங்க. ஆ இதெல்லாம் இப்ப நம்ம செய்றோம். ஆனா இறைவன் வந்துட்டு நம்மளெல்லாம் உருவாக்குவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட வரைபடங்கள் எல்லாம் வரைச்சு, பிளான்லாம் பண்ணி, பெயிண்டிங்லாம் பண்ணி, அருமையான நாட் பிளாக் அண்ட் ஒயிட் பெயிண்ட் அலோன். ஃபுல்லா கலர்டு கலர் பெயிண்ட் எல்லாம் பண்ணி, அ அ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மகளுக்கு ஒரு புருஷனை கொடுக்கணும். ஒரு ஒரு மகனுக்கு அவனுக்கு மனைவியை கொடுக்கணும். அவங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கணும். இதெல்லாம் அவருடைய அநாதி திட்டங்க. இந்த திட்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ள போனோம்னு வச்சுக்கங்களேன், குழப்பமே இருக்காதுங்க, சண்டை இருக்காதுங்க, பிரிவினை இருக்காதுங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய தேவையில்லைங்க. நெறைய குடும்பம் வந்துட்டு குழந்தை இல்லாமலே பிரிஞ்சு போறாங்க. குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தை இல்லன்னோனே அவர் அவசரப்பட்டு என்ன பண்றாருன்னா, இன்னொரு மனைவிய தேடி போறாரு. இன்னொரு மனைவிய கட்டி வைக்கிறதுக்கும் ரெடியா இருக்கிறாங்க. இப்படி நெறைய நடக்குது. அ இது வந்துட்டு நம்ம ஆபிரகாமுடைய குடும்பத்திலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆபிரகாமுக்கு வந்துட்டு அ இறைவன் வந்துட்டு வாக்குத்தத்தத்த கொடுக்கிறாரு. அதுவரைக்கும் பொறுமையா இருக்கிறாரு நம்ம முற்பிதாவாகிய ஆபிரகாம். ஆனா சாராள் அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவசரப்பட்டு ஆகாரம் கொண்டு வந்து அந்த அம்மா தான் கொடுத்தது. அதுக்கப்புறம் நெறைய பிரச்சனைலாம் வந்துருச்சு. இது மாரி பிரச்சனைக்கு வந்துட்டு இறைவன் வந்து காரணகர்த்தரே இல்லைங்க. விசுவாசம் நீடிய பொறுமையை உண்டாக்குங்க. ஆமா. அது கிடைக்கிற வரைக்கும் செத்தாலும் சாவேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறியே தீரும் என்ற நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அவனுக்கெல்லாம் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 90:1 சொன்னப்பட்டபடி, தேவரீர் எங்களுடைய தலைமுறையை தலைமுறை தலைமுறையாக காக்கக்கூடிய எங்கள் தலைமுறைகளெல்லாம் காக்கக்கூடிய அடைக்கலமான தேவனாக நீர் இருக்கிறீர் என்று நம்ம சொல்லலாம். அறிக்கை செய்யலாம். நம்முடைய குடும்பத்தில ஜெபிக்கலாம், ஆசீர்வதிக்கலாம், பெரிய பெரிய காரியங்கள் செய்யலாம். சங்கீதம் 91 முதல் வசனத்திலிருந்து 16 வசனங்கள் உண்டு. 16 வசனங்களையும் மனப்பாடமாக தயவு செய்து செய்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த சங்கீதம் 91 1லிருந்து 16 முழுக்க 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 நமக்கு நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 91 1லிருந்து 16 வாசிக்கிறேன். கேளுங்கள். உன்னதமான உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16
10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என் இடத்துல வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த ஆயுசு நாட்களுங்க. முதல் வசனத்திலேயே என்ன சொல்றாரு? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்ம யாருடைய நிழலில் தங்குறோம்? வானத்தையும் பூமியையும் படைத்த யெகோவா என்னும் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நிழலில் தங்குவான். அவருடைய நிழல தங்குறது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு தெரியுங்களா? நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லாம் வந்துட்டு ரீல் மாதிரி காட்டுறாங்க, சீன் போடுறாங்க பாதுகாப்புன்னு சொல்லிட்டு. உண்மையான பாதுகாப்பு எங்க தெரியுமா இருக்குங்க? கூர்கா மூலியமா இல்லைங்க, செக்யூரிட்டி கார்டு மூலியமா இல்லைங்க, வாட்ச்மேன் மூலியமா இல்லைங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அந்த வீட்டை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் இருந்தா. நகரத்தை கர்த்தர் காக்கணுமா? இல்லைன்னா அந்த காவலாளியுடைய பிரயாசம் கூட விருதா என்று சொல்லப்பட்டிருக்குங்க. இப்படிப்பட்ட பாதுகாப்பு பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ப்ரெஷியஸ் சோலுங்க. நம்மளை பார்த்துட்டு என்ன சொல்ற, சூசன் ஜெனரேஷன், ராயல் பிரீஸ்ட்ஹுட். நம்மள வந்து அவர் தான் நம்மளை உருவாக்கினார், அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார், அவர் தான் நமக்கு பாதுகாப்பையும் உறுதி செய்திருக்கிறார். இந்த பாதுகாப்பு எல்லாமே வந்து இறைவனுடைய வாயிலிருந்து வந்த முத்தான பாதுகாப்பு நிறைந்த வசனங்கள், வார்த்தைகள்ங்க, வாக்கு தத்தங்கள். இது எல்லாமே நம்ம பிடிச்சிட்டு வைங்களேன். நான் கர்த்தரை நோக்கினீர் என் அடைக்கலம், என் கோட்டை. கோட்டைக்குள்ள எப்படி அந்த ராஜா இருப்பான்? சுத்தி சேவகர்கள், போர் சேவகர்கள் வந்துட்டு ஷீல்டு வச்சிருப்பாங்க, ஈட்டி வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் வந்துட்டு AK-47 வச்சு நிக்கிறாங்க பார்டர்ல. ஆனா நம்முடைய ராஜா, நம்முடைய ராஜாதி ராஜாவா இருக்கிற நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? நமக்கு கோட்டையா இருக்கிறாரு. அவருக்குள்ள நம்ம இருக்கிறோங்க. ரத்த கோட்டைக்குள்ள இயேசுவானவர் சிந்தின அந்த ரத்த கோட்டைக்குள்ள நம்ம மறைந்து இருக்கிறோமா. அவன் என்ன பண்ற? 3வது வசனம் பாருங்க. உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாழாக்கும் கொள்ளை. போன முறை நம்ம என்ன பார்த்தோம்? போன தலைப்புல தெய்வீக சுகத்தோடு கூட வாழ பழகுங்கள். இதுல வருது பாருங்க. இது புள்ள இந்த 16 வசனமும் 91வது சங்கீதத்துல இருக்கிற 16 வசனங்களும் முழுக்க 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 நம்மை பாதுகாக்கக்கூடிய கவசங்களாக இருக்கிறது பிரியமானவர்களே. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய சத்தியம் தான் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு காட். GAURD, காட். காட், காட். இந்த பாதுகாப்பு அந்த காட்ல இருந்து வருது. GOD, காட். அவர் கொடுக்கிற இந்த இந்த பாதுகாப்பு, இந்த பரிசையும் கேடகமுமாம் என்று சொல்லப்படுகிற இந்த பாதுகாப்பு அவர் கொடுக்கிற இலவசமான பாதுகாப்புங்க. இதுக்கு வந்து நீங்க வந்துட்டு ஒரு வாட்ச்மேன் நீங்க வீட்டுல வைக்கணும் அப்படின்னா கூட இன்னைக்கு காலகட்டத்துல 20,000 rupees பே பண்ணி ஆகணும். இன்னும் பெரிய பெரிய செக்யூரிட்டி கம்பெனிலாம் இருக்கு. அவங்கலாம் வந்துட்டு கொடுக்குறாங்கன்னா பவுன்சர்லாம் வச்சுக்கிறாங்க சிலர். அதுக்கெல்லாம் வந்துட்டு எத்தனை ஆயிரம் செலவு பண்ணணும். சர்வசாதாரணமா நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது குழந்தையில இருந்து இறைவன் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார், ஒவ்வொரு வயது காலகட்டத்திலும் இறைவன் நம்ம எப்படி பாதுகாக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு பகுதியாக இறைவன் கொடுத்திருக்கிற எல்லா வசனங்களையும் கூடுமான அளவிற்கு நான் வெளியே கொண்டு வந்து இறைவனுடைய பெரிதான கிருபையில உங்களிடத்தில் நான் பேசலாம் என்று இருக்கிறேன். உங்களுக்கு நான் பேசும்பொழுது நானும் ஆறுதல் அடைகிறேன், நானும் இன்னும் தெளிவு பெறுகிறேன், நானும் இன்னும் விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கும் உருவாகிறது பிரியமானவர்களே. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், 60 வயசு கடந்துட்டேங்க. ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சுங்க. நிச்சயமா வந்துட்டு சொல்ல முடியும் என்னால, இறைவன் கொடுத்திருக்கிற எல்லா வார்த்தைகளும் மேலும் அணித்தரமான நம்பிக்கை.
அணித்தரமான அசைக்க முடியாத விசுவாசம். விசுவாசத்துல சில நேரத்துல சோதனைகள் வரதான் செய்யுது. நம்ம முற்பிதாக்களுக்கு வராத சோதனையா வரதான் செய்யும். அந்த சோதனையில இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிகளையும் அவரே நமக்கு கொடுக்கிறார். இதுதாங்க விஷயம். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் இந்த 91ல நான் இன்னும் நிறைய காரியங்களை வாசித்து நிறைய வசனங்களை வாசித்துட்டு விளக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல திரும்ப வந்துட்டு பார்ட் 3ல வந்துட்டு இன்னும் நிறைய காரியங்களை இறைவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு நான் உபதேசிப்பேன். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் என்னுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்யுங்கள். உங்களுக்காக இந்த விசேஷமாக இந்த யூடியூப் சேனல்ல இறைவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் தினந்தோறும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது எங்களுடைய பழக்கம். உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்காக எல்லா தேசத்தாருக்கும் ஜெபிக்கிறது எங்களுடைய தலையாய கடமை. நாங்கள் தினந்தோறும் அப்படி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு எங்களுடைய நெட்வொர்க் இருக்கு பார்த்தீங்களா, இன்டர்நேஷனல் லெவல்ல இறைவன் வந்துட்டு கொண்டு போயிருக்கிறாருங்க. நான் இன்னைக்கு சென்னையில பிறந்தவன். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்று அமெரிக்கா தேசத்திலும் ஜப்பான் தேசத்திலும் இருக்கிறார்கள். என்னுடைய வியாபாரம் அதே போல என்னுடைய நெட்வொர்க் வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெரிய ஒரு கோட்டீஸ்வரர் குடும்பத்துல பிறக்கலைங்க. என்னுடைய சாட்சியை அப்பப்போ 1, 2 உங்களுக்கு சொல்றேன். ஒரே சொன்னாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும். திருப்பிடுவீங்க, சேனல் ஆஃப் பண்ணிடுவீங்க. அதனால அப்பப்போ ஒண்ணு சொல்றேன். இறைவன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்கிற வேத வார்த்தையின்படி நானும் என் குடும்பத்தாரும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் பெரிய காரியங்களை செய்வாராக எதிர்பார்ப்போம். மீண்டும் அடுத்த பாகத்தில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ ஆல். துதிகர மகிமை அனைத்தும் எங்கள் அன்பு ரட்சகர் இயேசுவானவருக்கே செலுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட ஜெபித்து வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.